சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாயப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று, என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் கடவுள் தரும் வரங்கள். அவற்றுள் உனக்கான சில சிற்பத்தை அல்லது சிரிப்பை ஏற்படுத்தும், சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஒரு சிலது சிரிப்பை ஏற்படுத்தும், ஒரு சிலது கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றிற்கும் உன் ஆன்மாவுக்கான நம்மை மட்டும் உன்னை படைத்து காக்கும் கடவுள் உனக்கு செய்வார். உங்களுடைய கோரிக்கைகள் எங்கிருக்கின்றனவோ அங்கு துக்கமும் இருக்கும். கோரிக்கைகள் தீர்ந்து போவது என்பது யார் விஷயத்திலும் சாத்தியமல்ல. நம்ம என்னைக்காவது இந்த விஷயத்தை நினச்சி பார்த்துருப்போமா? நம்ம கடவுள்கிட்ட போகிறோம், கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அந்த வேண்டுதல் உண்மையிலேயே பலிக்குதா? உண்மையிலே நடக்குதா? நம்ம கடவுள்கிட்ட வேண்டியதால் தான் அது நமக்கு நடக்குதா? அப்படி நம்ம என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கோமா? ஏன்னா இந்த உலகத்தில் பகவத்கீதையில் சொன்னது போல தான், எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம கடவுளை கும்பிட்டாலும் கும்பிடா போனாலும், எத்தனையோ பேர் கடவுளை வணங்காதவர்கள் கூட நல்லா இருக்காங்க. மாட மாளிகை, எத்தனையோ பேர் மனிதர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அடிமைப்படுத்தி சுரண்டக்கூடியவர்கள் கூட நல்லா இருக்காங்க. இதெல்லாம் எப்படி? நான் நல்லது செய்கிறேன், நல்லது நினைக்கின்றேன், நல்லது பேசுகிறேன், ஆனால் எனக்கு கஷ்டங்கள் வருது, என்ன காரணம்? அப்படி நம்ம நிறைய டைம் யோசித்து பார்த்துருப்போம். கெடுதல் பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கானே, அப்போ என்ன? எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாக நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நம்ம பூஜைகள் செய்கிறதாலேயோ, கடவுளை வணங்குறதாலேயோ, பரிகாரங்கள் செய்கிறதாலேயோ இங்கே ஒரே ஒரு துளி அளவு கூட எதுவும் மாறப்போவதில்லை. இந்த பரிகாரம் என்ற ஒரு விஷயம் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்து நம்முடைய மன திருப்திக்காக, எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. அந்த பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயம் செய்யும்போது, ஓகேப்பா செஞ்சிட்டேன் மாறிடும் அப்படின்னு அந்த தன்னம்பிக்கையை ஒரு 50% கூட்டுவதற்காக தவிர மற்றபடி எதுக்கும் அல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது நம்ம கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய அந்த பரிகாரங்கள் உண்மையிலேயே பலிக்கிறதா என்றால், உண்மையான விஷயம் என்னவென்றால், காலங்கள் மாறும்போது, நமக்கான நேரங்கள் வரும்போது தானாக அது நடக்கிறது. தானாக அது நடக்கிறது. நம்ம ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அந்த வேண்டுதல் பலித்ததா அல்லது நம் முயற்சிகள் பலித்ததா அப்படின்ற ஒரு கேள்வி வருதில்ல. ஆனால் நம் மனம் என்ன? ஏதோ ஒன்று எனக்கு உண்டானது நடந்துருச்சு, எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆக முயற்சி இல்லாத ஆசையாலும் பயனில்லை, ஆசை இல்லாத முயற்சியாலும் பயனில்லை. ஆசையும் இருக்கணும், முயற்சியும் இருக்கணும். அப்போ உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இதுதான் விதி. அப்போ கோவில் என்பது எதற்கு? இங்கே நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். கோவில் என்பது, அதுவும் நம் தமிழ் கடவுள்கள் என்பது முன்னோர்கள் முதலில் வாழ்ந்த மூத்த குடிமக்கள் அவர்கள். அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த வம்சாவளிகள் நாம். அப்போ உயிரோடு இருந்து வாழ்ந்தவர்கள். சரி, சைக்காலஜிக்காக கோவில் எதுக்கு? இன்றைக்கி கோவில்கள் இல்லை என்றால் பாதி பேர் மனநல மருத்துவமனையில் தான் இருப்பார்கள். ஒரு மனிதரிடம் நம்முடைய கஷ்டங்களை போய் சொல்ல முடியாது. ஒரு தடவை கேட்பாங்க, 2 தடவை கேட்பாங்க, 3 தடவை கேட்பாங்க. 4வது தடவை நம்ம பார்க்கும்போது எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. எங்கே இருக்குன்னு கேட்டால் வெளியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொய்யா பேசுவாங்க.
அப்படி இல்லைன்னா நம்முடைய கஷ்டங்களை கேட்டு சந்தோஷப்படுவாங்க, இல்லை அடுத்தவங்க கிட்ட சொல்லி மகிழ்வாங்க. ஆக நம்முடைய கஷ்டங்களை எங்கு சொல்ல வேண்டும், பாதுகாப்பான இடம் எது என்று யோசிக்கும்போது கோவில். நேராக போகிறோம், கடவுள் இருக்காரா இல்லையா ஒரு குழப்பம், அதை விட்டுட்டு அப்போது அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம், பார்த்து செய்யுங்க அப்படின்னு ஒரு திருப்தி. யாராவது ஒருத்தர்கிட்ட நம்முடைய வேதனையை சொல்லணும், அதை அவங்கக்கிட்ட சொல்வதாக நினைத்து கொண்டு சொல்லிவிட்டு வரும். ஆக நம்முடைய டிப்ரெஷனை குறைக்கக்கூடிய மிக முக்கியமான இடமாக அந்த கோவில் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக, நாம் ஒரு லட்சியத்தை, ஒரு விஷயத்தை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்ய வேண்டும். இங்கு அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை காதில் வாங்கி கொள்ள வேண்டுமே தவிர அது வாழ்க்கையாகாது, அது வாழ்க்கையாகாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது அவர்களுடைய வாழ்க்கை வேறு, அவர்களுடைய சூழ்நிலைகள் வேறு, நம்முடைய வாழ்க்கை முறை வேறு, நம்முடைய சூழ்நிலைகள் வேறு. ஆக அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் போடக்கூடிய முட்டுக்கட்டை. நமக்கு தெரியும் எது எப்போது எப்படி நடக்க வேண்டும் என்று. இப்போ கடவுள் வந்து தீர்மானிச்சிட்டான், நீங்கள் பிறக்கும்போதே உனக்கு இது, உனக்கு இந்த பொண்ணோடு, உனக்கு இந்த பையனோடு. நீ அதுக்கு முன்னாடி நீ எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் அது நிற்காது. அப்போது ஃபைனல் டிசிஷன் கடவுள் எடுத்துட்டார். நீ அதுக்கு நடுவில் நீ என்ன ஆட்டம்னா ஆடிக்கோ, பிரச்சனை இல்லை. ஃபைனல் டிசிஷன் கடவுள் எடுத்துட்டார். கடைசி முடிவு, டேய் உனக்கு இந்த பொண்ணு, உனக்கு இந்த பையன், உனக்கு இந்த வீடு, நீ இந்த வீட்டில் தான் வாழ்ந்தாகணும், இந்த வாகனம் தான் ஓட்டி ஆகணும், இவ்வளோ பணம் தான் உங்ககிட்ட இருக்கணும், இவ்வளோ பேர் தான் உங்ககிட்ட இருக்கணும், உன்னை சுற்றி இத்தனை மக்கள் தான் இருக்கணும், நீ இப்படி தான்டா இருக்கணும்னு உன்னை படைச்சாச்சு, கருமா உனக்காக விதிச்சாச்சு. அந்த கருமாவின் அடிப்படையில் எல்லாமே நடக்க ஆரம்பித்தாச்சு. இதுக்கு நடுவில் நம்ம என்ன தான் கனவு கண்டாலும், நம்ம என்ன தான் வேண்டுதல் வச்சாலும், நம்ம என்னதான் எதை செய்தாலுமே அங்கே ஒட்டக்கூடிய மண் ஒட்டுமே தவிர அதை தாண்டி ஒரு சிறு கடுகளவு கூட நம் உடலில் ஒட்டாது. நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். சின்ன குடிசை வீட்டில் கூட 10 பிள்ளைகளை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார்கள். அதான் நம்ம பழமொழி இருக்கும், சிறுக கட்டி பெருக வாழு. நீ சின்னசாக வீடு கட்டு, உன் குடும்பத்தை அழகாக வாழ பெருசாக்கு. பெருக வாழுன நான் பணம் பேர் புகழோட வாழுன அப்படி கிடையாது. நீ சின்னசு, உன்னுடைய கூண்டு சின்னசு, ஒரு கணவன் மனைவி, ஒரு அம்மா அப்பா, ஒரு சின்ன கூட்டு, உன்னுடைய அடுத்த தலைமுறைகள் அதிகமாக வளரட்டும். அதுதான். ஆக இந்த உலகம் யாருக்காகவும் எதற்காகவும் நிற்கப் போவதும் இல்லை, அழப்போவதும் இல்லை. நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து ஓட வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓம் சாய்ராம்.